வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சுழல் 2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சுழல் 1 பார்த்தா தான் இது புரியுமான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏற்கனவே சுழல் 1 பார்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மறந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. இதை பார்க்கும் போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ரீகால் ஆயிடும். அப்படி இல்ல நான் சுழல் 1 பார்க்கவே இல்ல டைரக்டா பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால சுழல் 1 பாருங்க, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. சுழல் 1 ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மூலியமா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சுழல் 1யும் சுழல் 2யும் லைட்டா தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓரளவுக்கு அதோட ஞாபகம் இருந்தா கூட போதும். அதை வச்சு நீங்க இந்த செகண்ட் பார்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். முதல் 2 எபிசோட் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்த எபிசோடும் சீக்கிரமா வந்துடும். அதனால சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் குள்ளேயே எல்லா எபிசோடையும் நான் போட்டுருவேன். நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். அது மூலியமா எந்த பார்ட்டை நீங்க பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நந்தினின்னு ஒருத்தங்களை காமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. நந்தினியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜெயில தான் இருக்காங்க. கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. ஆக்சுவலா நந்தினியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த சித்தப்பாவை கொலை பண்ணிருப்பாங்க. ஏன்னா சித்தப்பா இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அபியூஸ்லாம் பண்ணிருப்பாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிவுல சித்தப்பாவை இவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்டா சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. நான் ஷூட் பண்ண மாதிரி இருக்கட்டும், நீ இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நந்தினிக்கு ஆதரவா செல்லப்பா அப்படின்ற ஒரு லாயர் தான் வாதாடிட்டு இருக்காரு. அந்த செல்லப்பா என்ன சொல்றாருன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இந்த விஷயத்த பண்ணாங்க, அதனால இவங்களை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா குணாவை கால் பண்ணி வர வச்சதே இவங்க தான். எஸ்ஐக்கு தெரியாம அவரோட கன்னை கொண்டு போயிருக்காங்க, திட்டமிட்டு இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்த்தரப்பு லாயர் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு செல்லப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. செல்ஃப் டிஃபென்ஸ்லயே 2 வகை இருக்கு. ஒன்னு உடனே சாவடிக்கிறது, இன்னொன்னு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்து அதனால சாவடிக்கிறது. 10 வருஷமா சித்தப்பானால அபியூஸ் அனுபவிச்சிருக்காங்க. அந்த கோவத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அதனால அவங்களை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 8 மாசத்துக்கு மேல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஜட்ஜ் இருக்கார்ல, வேற நாள் இந்த கேஸை ஒத்தி வச்சிடுறாரு. அநேகமா இன்னைக்கு தீர்ப்பு வந்துரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா தள்ளி போயிருது. நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா உனக்கு ஃபேவரா தான் இந்த கேஸ் முடியும்ன்ற மாதிரி செல்லப்பா சொல்லிட்டாரு. இவங்களுமே செல்லப்பாக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, கண்டிப்பா இன்னைக்கு இவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்கன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால உனக்காக ஸ்வீட்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஸ்வீட்டை நீ எடுத்துட்டு போ, அங்க சேர்ந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்கள லவ் பண்றேன்னு சொல்லி சக்கரவர்த்தி அவரோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதனால சக்கரவர்த்தி கிட்ட பெருசா இவங்க பேசாம அவாய்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. எனக்கு ஸ்வீட்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒன்னாவது எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப தாமுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லப்பான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட டிரைவரா தான் இருப்பாரு. ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான் போல. ஏன்னா ஹீரோ செல்லப்பாவை பாக்குறதுக்காக வரும்போதெல்லாம் இவர்கிட்டயும் பேசுவாரு. 2 பேருமே ஜெனரலா பேசிக்கிறாங்க. இப்ப செல்லப்பா வந்தோடனே இவருமே கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. சக்கரவர்த்தி சின்ன பையனா இருக்கும் போதே அப்பா இறந்து போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து அப்பாவோட ஃப்ரெண்டான இந்த செல்லப்பா தான் ஓரளவுக்கு இவருக்கு பினான்சியலா சப்போர்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதனால செல்லப்பாவை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ஹீரோ சொந்த ஊர்ல இல்ல, வேற ஒரு ஊர்ல தான் இருந்துட்டு இருக்காரு. இவர் கவனக்குறைவா இருந்ததுனால தான் நந்தினி கன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால தான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. வேலையை விட்டு தூக்கல, ஆனா கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல திருவிழா நடக்க போது, இன்னைக்கு நைட்டு திருவிழாக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த செல்லப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல செல்லப்பாக்குன்னு நல்ல பேர் இருக்கும். செல்லப்பாவோட வைஃப் பேரு மாலதி அப்படின்றது. இவங்க தான் வரிசை தட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கூடிய ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. பாதுகாப்புக்காக ஒரு இன்ஸ்பெக்டரும் இவங்க கூடிய வந்துட்டு இருக்காரு. இவருக்கான மரியாதையெல்லாம் அந்த இடத்துல செலுத்திட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இங்க நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரி இவருமே திரும்பி பாக்குறாரு. இவரு போனா பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுன்றதுக்காக வைஃப் வேணான்னு சொல்றாங்க. இருமா நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவரு உள்ள போறாரு. இந்த திருவிழா 1 மாசத்துக்கு மேல நடக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்ட் எல்லாம் எடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்டை பிரிக்கிறதுல சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால தான் ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெர்னாண்டஸ் அப்படின்றவர் நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுல திருன்னு ஒருத்தர் செல்லப்பாக்கு வேண்டியவரா இருப்பாரு. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவர் திருக்கு ஃபேவரா தான் பேசி முடிப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஒயிட் ஷர்ட்ல இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் திருவா இருப்பாரு. ஆனா செல்லப்பா இருக்காருல, அப்படிலாம் நான் பேசி முடிக்க மாட்டேன், நியாயத்துக்காக தான் நான் பேசுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க சண்டை போடுறதுல நிறைய பேருக்கு நிறைய பிசினஸ்லாம் இருக்கு. ஆனா பெர்னாண்டஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறவரா இருப்பாரு. நியாயப்படி பார்த்தா பெர்னாண்டஸுக்கு தான் எல்லா கான்ட்ராக்டுமே போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கோர்ட்ல போய் கண்டிப்பா பெர்னாண்டஸுக்கு தான் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்றாரு. இவர் பெர்னாண்டஸுக்கு பண்ணுவேன்னு சொன்னார்ல, ஏன் எதுக்குன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பெர்னாண்டஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மீனவர்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. இதுல வர காசை கூட அதுக்கு தான் அவன் யூஸ் பண்ணுவான். அதனால தான் அவனுக்கு ஃபேவரா பேசுனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
ஒய்ஃப் தோசைலாம் பரிமாறிட்டு இருக்காங்கல்ல, நீ உக்காரு நான் பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரிலாம் செல்லப்பா சொல்றாரு. மாலதியும் உட்காந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சுந்தர்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. மாலதியோட பையனா தான் இந்த சுந்தர் இருப்பாரு. என்னடா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சுந்தர் கிட்ட ஹீரோவும் சகஜமா பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அப்பா வராரு. அப்பாவை பார்த்தோன்னா சுந்தர் அமைதியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்பா பையனுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப மாலதி இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்க சொன்னா இவன் பண்ணிக்கவே மாட்டான், நீ அது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு கேக்குறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நந்தினி மேலதான் ஆசைப்படுறாரு. அவங்க ஜெயில இருக்காங்கல்ல, அதனால எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் இந்த லாயரான செல்லப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்ன என் ஒய்ஃபை கேட்டனும் உன்னோட முகமே மாறிடுச்சு, ஜெயில இருக்க அந்த நந்தினியை தானே லவ் பண்ற, கவலையே படாத, சீக்கிரமா நந்தினி வெளியே வந்துருவா, அவகிட்ட உன்னோட ஆசையை சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரிலாம் இவரும் ஏத்துக்கிறாரு. செல்லப்பாக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அங்க போயிடுவாரு போல, நீயும் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஹீரோ கிட்ட செல்லப்பா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயில காட்டுறாங்க. நிறைய செல்லெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நைட்டு நேரத்துல அந்த செல்லெல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. உள்ள இருக்கவங்க ரிலாக்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சா வெளியே வந்து படுப்பீங்களா, உள்ளதான் படுக்கணும் போங்கன்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் லேடிஸ் அனுப்புறாங்க. அதனால கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்க செல்லுக்குள்ள போய் படுக்கிறாங்க. ஒரு செல்லுலயே 30-40 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நந்தினியும் படுத்துட்டு இருக்காங்க. நந்தினிக்கு கெட்ட கனவு வருது. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. நந்தினிக்கு பக்கத்துல ஒரு திருநங்கை தான் இருக்காங்க, பேரு விமலா அப்படின்றது. என்ன கெட்ட கனவா, ஒண்ணு இல்ல படுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப 2 பேருமே திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, எல்லாருமே வேஷம் எல்லாம் போடுவாங்க போல. இப்ப ஹீரோ தாமு கிட்ட தான் பேசுறாரு. அவரோட கெஸ்ட் ஹவுஸ் எங்கடா, அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்க போலான்ற மாதிரி இவருமே பைக்ல கூட்டு போறாரு. இவர் கோயில்ல இறங்க வேண்டிய வேலை இருக்கும், அதனால இவர் கோயில்ல இறங்கிக்கிறாரு. தாமுவை பொறுத்த வரைக்கும் அம்மன் வேஷம் போடணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஆசை இருந்ததுன்னா போட வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அது அவ்வளவு சீக்கிரம் போட முடியாது, 15 வருஷம் வெயிட் பண்ணும், நான் 14 வருஷம் முடிச்சிட்டேன், அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா போடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. செல்லப்பா சார் கதவை தரங்கன்ற மாதிரி கதவை தட்டுறாரு. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் வராம இருக்கு. என்ன எதுவுமே பேச மாட்டாருன்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா பயம் வருது. ஹீரோ ஜன்னல் கதவெல்லாம் தட்டுறாரு. அப்பயும் அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. ஜன்னலை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது நல்லா லாக் ஆயிருக்கு. இதனால ஹீரோ இருக்காருல, ஒரு கல்லை வச்சு ஜன்னல்ல ஒரு பாகத்தை மட்டும் உடைச்சிடுறாரு. இப்ப உள்ள பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல செல்லப்பா இறந்து போயிருக்காரு. பயங்கரமா ரத்தம்லாம் சிந்தி கிடக்குது. இதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பேரு மூர்த்தி அப்படின்றது. அவருமே அட்டன் பண்ணி என்ன விஷயம் கேட்கிறாரு. ஹீரோ விஷயத்த சொன்னோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி செல்லப்பா சாருக்கு நீங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. செல்லப்பா சாரை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன், நான் வேற ஒரு ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா என்ன ஸ்டேஷன்ல அப்படின்ற மாதிரிலாம் இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. இந்த சமயம் ஆளுங்க இருக்காங்கல்ல, கதவெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல உடைச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே உள்ள வந்து பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போறாங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த கண்டிஷன்ல சில போட்டோஸ் எடுத்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. ஆளுங்க கிளவுஸ் இல்லாம சில இடத்தை டச் பண்றதுக்காக போறாங்க. கிளவுஸ் இல்லாம டச் பண்ண ஹீரோ சொல்றாரு. சார் தான் சொல்றாருல, அந்த மாதிரி டச் பண்ணாம இருங்கன்ற மாதிரி மூர்த்தியும் சொல்றாரு. யாருமே உள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்ல, இவர் தான் கன்னை வச்சு இவரையே ஷூட் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கை இருக்கிற இடத்துல தலகாணி இருக்கு. அந்த தலகாணியை எடுத்து ஹீரோ பாக்குறாரு. பார்த்தா கையில கன் இல்லவே இல்ல. சூசைடா இருந்தா கையில கன் இருக்கணும்ல, சோ இது சூசைட் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப விஷயம் பெருசாயிருச்சுல, அதனால சீனியரை வர வச்சிடுறாங்க. சீனியரும் இந்த இடத்துக்கு வந்து பாடியை பாக்குறாரு. இது கொலைன்ற பட்சத்துல கொலைகாரன் எப்படி உள்ள வந்தான், எப்படி வெளியே போனான்ற கேள்வி இவங்க 3 பேருக்குமே இருக்கு. இத பத்தி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி நீ யாருன்னு கேக்குறாரு. ஹீரோ வேற ஸ்டேஷன்ல எஸ்ஐ இல்ல, அத பத்திலாம் சொல்றாரு. இத கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சீனியர் இருக்கார்ல, வெளியே வந்துடுறாரு. அந்த ஸ்டேஷன்ல கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அவர் எஸ்ஐ தானா, இன்னும் டியூட்டில தான் இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா சார், ஆனா கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சீனியருமே உள்ள வராரு. வந்த ஒரு மூர்த்தி நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மூர்த்தி அனுப்புறாரு. ஒருவேளை கேஸ் அவங்கிட்ட கொடுக்க போறாரா அப்படின்ற மாதிரி மூர்த்தி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சீனியர் இருக்கார்ல, ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது நானான்ற மாதிரி ஹீரோ லைட்டா தயங்க தான் செய்யறாரு. செல்லப்பா இவரோட அப்பா மாதிரி இல்ல, அதனால நம்மளே குற்றவாளியை கண்டுபிடிக்கலான்றதுக்காக சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வெளியே வரும்போது மூர்த்தி அப்செட்டா இருக்கிறத இந்த சீனியர் புரிஞ்சுக்கிறாரு. என்னையா கேஸ வாங்கிட்ட தரலன்னு அப்செட் ஆயிட்டியா, செல்லப்பா இறந்து போனது பெரிய கேஸியா, நீ கொஞ்சம் சொதப்புனு வச்சுக்கோ, உனக்கு எனக்கெல்லாம் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை திருப்பி விடுறதுக்காக தான் அவங்கிட்ட கேஸ கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அவங்கிட்ட சேர்ந்து செயல்படு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க 2 பேர் தான் சேர்ந்து செயல் பண்ணணும்னு சொல்லிட்டாரு.
இப்போ வரைக்கும் இந்த டெத் நியூஸ் வெளியே போகாம பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுல ஒருத்தர் ஹீரோக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க. ஹீரோ வந்தோடனே போட்டோ எடுத்தாரு பாத்தீங்களா, அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்காரு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இறந்து போனவர் உங்களுக்கு வேண்டியவரா சார்னு கேக்குறாரு. ஆமா, என்னோட அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க கிட்ட ஒரு சீனியர் பேசிட்டு போனார்ல, அந்த சீனியர் பெரிய ஆளுங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. செல்லப்பா இறந்து போனதை பத்தி சொல்லிட்டாரு. செல்லப்பா இறந்து போனதுனால திருவிழாவை நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேணாம் நிறுத்த வேணாம், இது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னவர் எதுக்காக இவங்க கிட்ட சொன்னாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்களா இருப்பாங்க, அதனால தான் இவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. பின்னாடி இவங்க எல்லாம் யாருன்றதை நான் தெளிவா சொல்றேன். இப்ப மாலதியும் சுந்தரம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மாவை கூட்டிட்டு வர வேணாம் தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், அம்மா கேட்கலன்ற மாதிரி சுந்தர் சொல்லிட்டாரு. அம்மா கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மூர்த்தி இருக்காருல, சீக்கிரமா பாடியை தூக்கிட்டு வாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாடின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டாருல. சார் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபேமிலி முன்னாடி பேசினா கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால தான் ஹீரோ இப்படி சொல்லிட்டாரு. சாரி மேடம், சார் மேல எனக்கும் மரியாதை இருக்கு, நான் சாதாரணமா பாடின்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பாடியை பார்க்க வேணான்ற மாதிரி மாலதியை உட்கார வச்சிருக்காங்க. ஆனா மாலதி கண்டிப்பா நான் பாடியை பார்க்கணும், விடுங்கன்ற மாதிரிலாம் போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சுந்தர் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஒரு லேடி கான்ஸ்டபிளும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவங்க உள்ள வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்கிற கண்டிஷனை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து சமாதானம்லாம் சொல்றாரு. வாங்கமான்னு மாலதியை வெளியே கூட்டிட்டு வந்து சுந்தர் கூட கார்ல அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப மூர்த்தியும் லேடி கான்ஸ்டபிள போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உள்ள விடாம தானே பாத்துக்க சொன்னேன், ஒரு வேலையை கூட உன்னால ஒழுங்கா பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஹீரோ இந்த கேஸுக்கு ஹெட்டா இருக்கிறது இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அந்த கோவத்தெல்லாம் இந்த ஆளுங்க கிட்ட காட்டுறாரு. நம்மளதான் இன்டைரக்டா திட்டிட்டு இருக்காருன்றது சக்கரவர்த்திக்கு தெரியுது. ஆனா சக்கரவர்த்தி இந்த விஷயத்தை பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஏதோ ஒரு பொண்ணு மூச்சு விடுற மாதிரிலாம் சக்கரவர்த்திக்கு சவுண்ட் கேக்குது. சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் நல்லா கேக்குது. ஒரு கபோர்டுக்குள்ள இருந்து தான் அந்த சவுண்ட் கேக்குது. இப்ப பொறுமையா அந்த கபோர்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்களும் அந்த கபோர்டு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. வெளியே டாப்பால் போட்டிருக்கு. அந்த டாப்பால ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணா உள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கையில கன்னெல்லாம் வச்சிருக்காங்க. இதை இவங்களுமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தானே இவங்க யோசிப்பாங்க. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஷூட் பண்ணவங்க கதவுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனா அந்த கதவு எப்படி வெளி டாப்பால் போட்டு இருந்தது? அப்ப அந்த பொண்ணு கூட வேற யாரோ வந்திருக்காங்க. ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ஒருத்தங்க தப்புச்சிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னும் கிளியரா என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு தெரியல. இந்த பொண்ணு சொன்னா எல்லாமே தெரிஞ்சிரும்ல, உன் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா வாயை திறந்து பேசுறது உனக்கு நல்லது, நீ யாருன்றத சொல்லு, எதுக்காக உள்ள போனன்றத சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பயே இந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. எப்படியே இந்த ஊரை சேர்ந்த பொண்ணா தானே இருப்பா, இந்த ஊர் முழுக்க விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, சரி இது திருவிழா டைம், நிறைய ஊர்ல இருந்து இந்த திருவிழாக்காக ஆளுங்க வருவாங்க, அவ இந்த ஊருன்றத கன்ஃபார்மா சொல்ல முடியாது, மத்த ஊரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எந்த ஊரா இருந்தா என்ன, இவளை பத்தி கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நந்தினி கூட விமலான்னு ஒரு திருநங்கை இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்கள பாக்கிறதுக்கு நிறைய திருநங்கைங்க வந்திருக்காங்க. நந்தினி கிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பாரு போல, அவரையும் சந்தோஷமா அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இங்க இருந்தே பிளேன் கேஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க கான்ஸ்டபிள் லேடி ஒருத்தங்க பாக்குறாங்க. அவங்க பேரு பானு அப்படின்றது. இது என்ன பார்க்கு பீச்சா, முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்க, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பானு பயங்கரமா விமலாவை திட்டுறாங்க. விமலாவும் பதிலுக்கு சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சரோஜான்ற ஒருத்தங்க கவனிக்கிறாங்க. அவங்களுமே இந்த இடத்துல கைதி தான். அவங்க இருக்காங்கல்ல, பானு நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பானுவை இவங்க சொன்னோன்னு அமைதியாயிடுறாங்க. அப்படி சரோஜா என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரியல. சரோஜா சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதனால விமலா லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. பானு எப்பவுமே அப்படிதான், எல்லார்கிட்டயும் ரொம்ப ரூடா நடந்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் குடும்பத்துல இருக்க எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கும் பானுக்கும் சண்டை நடக்கும் போது ஒரு லேடி ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த லேடி யாருன்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. அவங்களா, அவங்க பேரு சரோஜா அப்படின்றது. அவங்க ஹஸ்பண்ட் எம்எல்ஏவா இருந்து இறந்து போனாரு. இவங்களுமே அரசியல்வாதி தான். ஆனா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஏமாத்தி இவங்களை பொய் கேஸை போட்டு லாக்காக வச்சிட்டாங்க. ரொம்ப நல்லவங்க, இங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ரெண்டு லேடிஸ் சண்டை போட்டுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சரோஜாவும் வந்துடுறாங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேருமே சரோஜா சொன்னா அமைதியாயிடுறாங்க.
பரவாயில்ல, சரோஜா சொன்னா எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நந்தினியும் இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு திருநங்கையை காமிச்சிருப்பாங்க, அதே மாதிரி ஈஸ்வரன் ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதர்ச்சியா இவங்க 2 பேரை கவனிக்கிறாரு. நீங்க 2 பேர் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. திருவிழால, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம், கூடாரம் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, இவருக்கு வேண்டிய ஆளுங்களை எல்லாம் பக்கத்துல வர வைக்கிறாரு. இவங்களுக்கு வேண்டியதை பக்கத்துல இருந்து பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே நன்றிலாம் சொல்றாங்க. நந்தினியும் சரோஜாவை பத்தி கேக்குறாங்க. சரோஜாவை பொறுத்த வரைக்கும் விசாரணை காவல்ல தான் இருக்காங்க, எப்பனாலும் அவங்க கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துலயே மத்த பெண்களை வச்சு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவங்க சொன்னா உடனே கேட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நந்தினி எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப விசாரணை செல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரோஜா சொல்றதுனால அங்க இருக்க கான்ஸ்டபிளும் உள்ள போக சொல்றாங்க. இவங்க 2 பேருமே உள்ள சரோஜாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அவங்க 2 பேரையும் ஒத்துமையா சரோஜா வேலை எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. இங்க ஒரு வேலையை கத்துக்கிட்டா இதுக்கப்புறம் வெளியே போகும்போது நல்லபடியா வாழ்க்கையை நடத்தலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தா அமைதியான பொண்ணு மாதிரி தெரியுது, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்து அப்படின்ற மாதிரிலாம் சரோஜா கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னார்ல, அந்த 2 பேருமே உள்ள மாட்டிட்டு இருக்க பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணை இவங்களுக்கு தெரியும் போல. முத்து, இது நீ தானேன்னு கேக்குறாங்க. அப்பயும் அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கா. ஹீரோ இதை கவனிச்சிடுறாரு. அந்த பொண்ணை ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, செந்தூர பூவேன்ற மாதிரி ஒரு நடன குழு இருந்தது, அதுல மதுஷாலான்ற பேர்ல இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. சின்ன பசங்களாம் அந்த மாதிரி ஆட்டத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக அந்த ஆட்டத்தையே பேன் பண்ணிட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்த பொண்ணு நாங்க பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு யாரையாவது உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணு கூட சேர்ந்து யக்ஷின்னு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுவா, அந்த யக்ஷி எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க இருக்கான்றதை கேட்டு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த யக்ஷி மூலியமா இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் டான்ஸரா தான் இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடுற இடத்துல பாக்குறதுக்காக இவர் மூர்த்தி கூட வந்துடுறாரு. அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போறாங்க. அங்க வச்சு பேசலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கெல்லாம் யார் கூடயும் என்னால ஒன்னா இருக்க முடியாதுன்ற மாதிரி யக்ஷி சொல்றாங்க. நாங்க அந்த விஷயத்துக்காக வரல, விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இந்த முத்து உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சேர்ந்து தான் டான்ஸ் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. அவளை பத்தி வேற ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவ யார்கிட்டயும் பேசவே மாட்டா, டான்ஸ் பண்ணுவா, அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான்ற மாதிரி யக்ஷி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த நடன குழுவையே கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிருப்பாங்க. நிறைய பேர் பெருசா வாய்ப்பு கிடைக்காம விலை மதுவா மாறிட்டாங்க. முத்துவை கூட கூப்பிட்டோம், ஆனா முத்து அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் யக்ஷி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, முத்துவோட ஃபேமிலியை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதான் சொல்றாங்க சார், அவ யார்கிட்டயும் பேசவே மாட்டா, அவளுக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கானே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் யக்ஷி சொல்றாங்க. இது சம்பந்தமா இவரும் மூர்த்தியும் பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடனம் பண்ணக்கூடாதுன்னு கேன்சல் பண்ணது யார் தெரியுமா, செல்லப்பா சார் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. இதனால அவருக்கும் அவரோட சொந்தக்காரருக்கும் லைட்டா தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செல்லப்பாவை பொறுத்த வரைக்கும் திருன்னு ஒரு சொந்தக்காரர் இருப்பாரு. ஸ்டார்டிங் திருவிழால கூட திருன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் சொந்தக்காரரா இருப்பாரு. அந்த திரு தான் நிறைய பெண்களை வச்சு இந்த மாதிரி டான்ஸ் வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. அது மூலியமா அவருக்கு நிறைய காசு கிடைக்கும். செல்லப்பாவால அது கேன்சல் ஆயிடுச்சுல, அதனால தான் திரு கோவப்பட்டாரு. 2 பேருக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. அப்ப திருவ நம்ம விசாரணை பண்ணா என்னன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எடுத்தோம் கௌத்தம்லாம் திருவ விசாரணை பண்ண முடியாது, சமுதாயத்துல பெரிய இடத்துல இருக்காரு, சமயம் பார்த்து தான் அவர்கிட்ட நம்மளால பேச முடியும் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு. நந்தினி சித்தப்பாவை ஷூட் பண்ணி சாவடிச்சாங்க பாத்தீங்களா, திரும்ப திரும்ப இவங்க மைண்டுக்குள்ள அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. தூங்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு கனவு வந்து இவங்க முழிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க விமலாவும் முழிச்சிடுறாங்க. என்ன திரும்பி அதே கனவா படுன்ற மாதிரி சமாதான பத்தி படுக்க வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் மாலதியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 36 வருஷம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்கும். அப்ப 2 பேருமே ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. தினமும் காலையில ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதை தினமும் நாங்க கரெக்டா பண்ணிருவோம். அவர் வெளியூர்ல இருந்தா கூட வீடியோ கால் மூலியமா நாங்க முகத்தை பார்த்துப்போம். இப்ப முகத்தை பார்க்காம எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் செல்லப்பாக்கும் பாண்டிங் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு சோழியை இவங்க கையில தராரு. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு.
அதை நினைச்சு ரொம்ப சோகத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவருக்கு சமாதானம் சொல்றாரு. இது என்ன தெரியுமா, சோழி அப்படின்ற மாதிரி சோழியை காட்டுறாரு. கடல்ல சின்ன சின்ன உயிரினம் இருக்குல்ல, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இது உருவாகும். ஆனா அந்த சின்ன உயிரினம் இறந்து போனதுக்கு அப்புறமும் இது மட்டும் இருக்கும். அதோட ஞாபகத்தை இதுதான் சுமக்கும். உன் அப்பா இறந்து போனதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, அவரோட ஞாபகத்தை மனசுல வச்சுக்கோ, நீ செய்ய வேண்டிய விஷயத்த செய்யு, இந்த சோழின்ற மாதிரி கையில தராரு. அப்பத்துல இருந்து தான் இந்த சோழியை நம்ம கூடியே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சிருப்பாரு. செல்லப்பாவையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்றாரு. அவரை நான் என்னோட சொந்த அப்பாவா தான் பார்த்தேன், கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிப்பன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல பார்த்தா திடீர்னு தாமு பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. செல்லப்பா இறந்து போனது தாமுக்கும் தெரிஞ்சது போல, அதனால தான் அழுதுட்டு இருக்காரு. தாமுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் தான் சொல்லிட்டேன், அவன் குடும்பத்துல ஒருத்த மாதிரி, அதனால சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப மாலதி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நீ மூர்த்தியை நம்பாத, ஏன்னா மூர்த்திக்கு தனிப்பட்ட முறையில செல்லப்பா மேல ஒரு கோபம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல பிரேமலதான் ஒரு லேடி இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்கூல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாய இடத்தெல்லாம் அழிச்சுதான் அந்த ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் செல்லப்பா கேஸ் மாதிரிலாம் நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த பிரேமலதாக்கு சப்போர்ட்டிவா மூர்த்தி வேலைலாம் பார்த்திருப்பாரு. அதனால செல்லப்பாக்கும் இவருக்கும் கூட பகல்லாம் ஏற்பட்டது. அதனால தான் மூர்த்தியை நம்ப வேணாம்னு சொல்றேன், நீ எப்படியாவது கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா கேஸை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சுந்தர பொறுத்த வரைக்கும் லைட் ஹவுஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோக்கு இப்ப திருன்னு ஒருத்தர் மேல டவுட் வந்துருச்சு. அந்த திரு இவருக்கு சொந்தக்காரர் தானே, மாமா முறை தான் வேணும். அதனால மாமாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உன்னோட அப்பாக்கும் மாமாக்கும் பிரச்சனை வந்ததாமே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. இவருமே இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் போல. மாமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமா வளர்ந்திருப்பாரு. இந்த விஷயம் இவரோட அப்பாக்கு லைட்டா உறுத்தலா பட்டிருக்கும். ஏன்னா வெளிய சொந்தக்காரங்களை பார்க்கும் போது எல்லாருமே மாமாவை பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க. அது என்னோட அப்பாக்கு கொஞ்சம் கோவத்தை வர வச்சிருக்கு போல. அதனால தான் அந்த டான்ஸ் நடக்கவே கூடாதுன்ற மாதிரி கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவர் கோர்ட்ல ஸ்டே வாங்கிடுறாரு. தெரிஞ்ச திரு இருக்கார்ல, சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த தொழில் மூலியமா கொஞ்சம் காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கும் நீ ஒரு ஆப்பு வச்சிட்ட, இதுக்கப்புறம் விலை மதுவா மாறுவாங்க, அந்த பொண்ணுங்களோட நல்லதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி திரு சொல்றாரு. இது மூலியமா அந்த பொண்ணுங்களுக்கு காசு வருது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் பண்றது முறை கிடையாது, அது தப்பான விஷயம். அந்த பொண்ணுங்களை விட உனக்கு தான் நிறைய காசு வருதுன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால திரு இருக்கார்ல, முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுல இருந்து மாமாவும் என்னோட அப்பாவும் பேசிக்கிறது இல்ல, எனக்கும் என்னோட அப்பாக்கும் நடுவுல கூட நிறைய கேப்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது நியூஸ்ல உங்க அப்பாவை பத்தி வருதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. நியூஸ் வெளியாக கூடாதுன்னு சீனியர் சொன்னார்ல, ஆனா நியூஸ் வெளியாயிருது. ஒரு பொண்ணை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த பொண்ணை பத்தியே நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு திரு மேல டவுட் இருக்கிறதா நினைச்சு வச்சிருந்தாங்கல்ல, திருவை பத்தியும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. திரு கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மூர்த்தியோட சீனியர் இருக்கார்ல, மூர்த்திக்கு கால் பண்ணி எப்படி நியூஸ் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. எப்படி ஆச்சுன்னு தெரியல சார், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மூர்த்தி பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான், பார்த்து போயிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா பையன் கண்டுக்க கூட மாட்டான். சீனியர் மூர்த்திக்கு டோஸ் விட்டாரு பாத்தீங்களா, அதே மாதிரி ஹீரோக்கும் டோஸ் விட்டுருக்காரு போல. அதை பத்திலாம் இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கரெக்டா திரு வந்துடுறாரு. எதுக்காக என்ன பத்தி நியூஸ்ல இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, ஏ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மூர்த்தியை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மூர்த்தி பழக்கம் போல, அதனால தான் உரிமையா பேசிட்டு இருக்காரு. தம்பி யாருன்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி தான் இந்த கேஸை விசாரணை பண்றாரு, சொல்ல போனா எனக்கு மேல இவர் தானே சொல்றாரு. இப்ப ஹீரோவும் திரு கிட்ட பொறுமையா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க டான்ஸ் ட்ரூப்ல இருந்த பொண்ணு தானே சார் இவளும் வேற யாரோ சேர்ந்துதான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி இவரை பிளாக் பண்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கிறாரு. நம்மளதான் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறான்றது திருக்கு புரிஞ்சிருது. என்ன சந்தேகப்படுறியான்னு கோவமா கேட்கிறாரு. ஆமா சார், உங்களை தான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. செல்லப்பா எனக்கு சொந்தக்கார மட்டும் இல்லடா, செல்லப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி பகல்ல இவங்க சண்டை போட்டாங்கல்ல, அன்னைக்கு நைட்டே இவங்க 2 பேருமே சமாதானம் ஆயிருப்பாங்க. சரி விடு பாத்துக்கலாம், நீ பண்ணதோ ஒரு விதத்துல சரிதான்ற மாதிரி இவர் ஏத்திருப்பாரு. இவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ள ஒத்துமையா தான் இருந்திருக்காங்க போல. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை மாதிரி தோணி இருக்கு போல. பையனுக்கு கூட அந்த மாதிரி தான் தோணி இருக்கு போல. நீ பாட்டுக்கு இதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்ட, இப்ப நான் என்ன டான்ஸ பாக்குறது அப்படின்ற மாதிரி திரு கேக்குறாரு. நான் வேணா டான்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி செல்லப்பா இவர் கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்றாரு. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சத்தியமா செல்லப்பாவோட சாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ச்சே, நல்ல மனுஷனா இருக்காரு, தேவையில்லாம இவரை போய் சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. பாக்குறத வச்சும் பேசுறத வச்சும் ஒருத்தர் நல்லவரா
நல்லவரா கெட்டவரான்றதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரிலோக்னு ஒருத்தர் கெட்டவருன்னு நினைச்சிருப்பாரு, பார்த்தா அவர் நல்லவரா இருந்திருப்பாரு. அதை மீன் பண்ணி தான் ஹீரோ இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ ஒரு 7 பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா முத்து போலீஸ்ல மாட்டிட்டு இருக்காங்கன்ற நியூஸை இவங்க பாக்குறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க ஏரியால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆவறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க போல. அவங்க ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, செல்லப்பாவை கொலை பண்ணது நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 7 பேர் ஒரே மாதிரி சொல்றாங்க. முத்துவியும் சேர்த்து 8 பேர் செல்லப்பாவோட சாவுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதோடைய செகண்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. முதல் 2 எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் 6 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப ஸ்பீடா வந்துரும். நடுவுல சேனலை நீங்க பாருங்க. இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன்னா பிளேலிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன். அது மூலியமா நீங்க 4 பார்ட்டியும் பாத்துக்கலாம். ஒரு 2 நாள் தள்ளி தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி நான் லிங்க் எல்லாம் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க் மூலியமா மத்த பார்ட்டியும் நீங்க பார்க்கணும்னா பாத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல தான் அந்த லிங்க் கொடுத்திருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.